ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா கல்கி 2898 ஏடி படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஃபிலிம்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயலுமே பிரம்மாண்டமாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த நாயகன் தான் சொல்லி ஆகணும். இவரை மட்டும் சொல்லிட முடியாது. நம்ம பிரபாஸுக்கு லாஸ்ட்டாக பாகுபலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த படமே ஒர்க் அவுட் ஆகலை. சத்தியமாக சொல்கிறேன், எந்த படமே சரியாக போகலன்னு தான் சொல்லி ஆகணும். பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு தரமான சம்பவம். கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு பிரபாஸ் இந்தியா லெவலில். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பிரபாஸ், கமலஹாசன், தீபிகா படுகோனன், அமிதாப் பச்சன், திஷ்னா பாண்டே இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நாக் அஸ்வின். இவர் பார்த்தீங்கன்னா மகாநதி படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பற்றி பேசி ஆகணும். பேக்ரவுண்ட் வந்த மியூசிக் எல்லாமே தரமாக இருந்தது. கண்டிப்பாக படத்துலையும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக நம்பலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா June 27 தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐமேக்ஸ்லேயும் இந்த படத்தை இறக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷுவல், நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நல்ல கண்டென்ட் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியன் சினிமாவில் பண்ண போதும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? அதே மாதிரி ட்ரைலரில் நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.